வணக்கம். கடவுளை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது கடவுள் எப்படி இருப்பார்னா, இரவும் பகலுமாக இருப்பார். அதாவது நமக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? இரவும் பகலுமாக கடவுள் இருப்பார். அவர் அப்படித்தான் இயங்கிக் கொண்டே இருப்பார். அவர் பகலில் ஒரு அரை மணி நேரமும் இரவில் ஒரு அரை மணி நேரமும் அவருக்கு ஓய்வு நேரம். அந்த ஓய்வு நேரங்களில் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு உலகத்தை படைக்கிறார். உலகத்தை படைத்து அதில் என்னென்ன வேணுமோ நீர், நிலம், காற்று, மரம், செடி, கொடி, பறவைகள் அவ்வளோத்தையும் ஒவ்வொன்றா ரசித்து அவர் அதை உருவாக்குறார். இப்படி ஓய்வு நேரமெல்லாம் இதை உருவாக்கி வச்சு அதை ரசித்து பார்த்துட்டு அவர் போயிடுவார். இப்படிமா இருக்கும்போது எல்லாம் உருவாக்கி முடிச்சிட்டார். அப்புறம் ஒரு தடவை உட்காந்து யோசிக்கிறார், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனிதனை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாயில் ஒரு மனிதனை படைக்கிறார். மனிதனை படைத்து அந்த உலகத்தில் விட்டுட்டு அவர் பணி நேரத்துக்குள்ளே போயிடுவார். போயிட்டு அப்பப்போ வருவார். அப்புறம் அந்த மனிதனோட பேச, சிரிக்க, பழக இப்படிமா 2 பேரும் இருந்திருக்கார். மித்த நேரம் அந்த மனிதன் ஆகாயம், பூமி, பறவைகள் இதுகள்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மனிதன் வாழ்வான். கடவுள் அவரோட உலகத்துக்குள்ளே போயிடுவார். இப்படிமா இருக்கும்போது என்ன செய்கிறார், ஒரு நாள் கடவுள் பார்க்குறாரு, இந்த மனிதன் ஒரு சில நேரம் தனிமையில் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெண்ணை படைப்போம்னு சொல்லிட்டு அவரோட இரவு உலகத்துக்குள்ளே போய் ஒரு பெண்ணை உருவாக்குறார். பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை இந்த மனிதன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வந்துட்டுருக்கிறார். அப்படி அவர் வந்துட்டு இருக்கும்போது அந்த பெண்ணோடு சேர்ந்து வரும்போது அந்த பெண்ணோட ஸ்பரிசம், பேச்சு, பழகிறது, அன்பு இதெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கடவுள் உணர்வார். அப்போ அந்த பெண் அந்த பெண் மேலே ஒரு காதல்ன்றது ஒன்று பூக்க ஆரம்பிக்குது கடவுளுக்குள்ளே. சரிங்களா? அடுத்த வீடியோ.